யாரை விசுவாசிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே அவர் வெட்கப்பட வைக்க மாட்டார். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இந்த கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அநேக சங்கீதங்கள்ல இது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தரை நம்பி அவர் போனதாக காணப்படுகிறது. சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக தாவீது ஆகிறார். தாவீது ராஜாவாகி விட்டார் என்று பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்டவுடன் இந்த தாவீதிற்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு கிளம்பி வர்றாங்க. உடனே தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகவா வேண்டாமான்னு கேட்குறாரு. ஆண்டவர் அவனை போக சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி இந்த தாவீது யுத்தத்துக்கு போகிறார். தாவீது ராஜாவான முதல் யுத்தம். தாவீது அந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்து விட்டார். தாவீதுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா முதல் யுத்தத்திலேயே வெற்றி. அந்த வெற்றியை கொண்டாடி பாகால் பராசின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு பெயர் போட்டார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சத்துருவை திருப்புமுனையின் தேவன், அதாவது சத்துருவை உடைத்து ஓட பண்ணினவர். ஒரு ஆற்றுல இருந்து உடைவு வந்துட்டுன்னா தண்ணி எப்படி ஓடுமோ அதுபோல எனக்கு எதிராக வந்த சத்துருவை ஆண்டவர் உடைத்து ஓடச் செய்தார் என்று பாகால் பராசீன் என்று பெயரிட்டார். இது கானானிய சொல்லாக காணப்பட்டது. கானானிய மக்களை பார்த்து சொல்கிறார், நான் தேவனை நம்பி இந்த யுத்தத்துக்கு வந்தேன், என் தேவன் இந்த யுத்தத்தில் எனக்கு மகா ஒரு பெரிய வெற்றியை தந்தார் என்று அவர் ஆர்ப்பரித்து கொண்டார். மறுநாள் அவர் வெற்றியை கொண்டாடி விட்டு வீட்டில் இருக்கிற நேரத்தில் மறுநாள் திரும்பவும் பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. இவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. உடனே திரும்பவும் ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நான் என்ன செய்வதற்கு என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, முசுக்குட்டை செடிக்க பின்னாடி நிற்காத, முன்னாடி போ, கர்த்தர் சேனையை அனுப்பி உனக்கு வெற்றியை தருவேன் என்று கட்டளையிடுகிறார். அதன் பிரகாரமாக அங்கு தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நம்பியிருந்தார்.